ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஆரோக்கியமான ஹெல்த்தியான 2-in-1 ரெசிபி. அதாவது சாம்பார், ரசம், அதே போல் தயிர் எல்லாத்துக்கும் நல்ல சுவையான சூப்பராக மொச்சை கீரைத்தண்டு பொரியல் அதோடு சேர்த்து நம்ம ஃப்ரை ரைஸாகவும் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். அதனால தான் 2-in-1 ரெசிபி அப்படின்னு சொன்னேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கீரைத்தண்டு அரைக்கீரையோட தண்டு தான். இது ரொம்ப சத்து மிகுந்தது. அரைக்கீரை எல்லா கீரையை விட அயன் கண்டென்ட் மிகுதியானது, புரோட்டீன் சத்து மிகுதியானது. அதோடைய தண்டு நம்ம எப்போவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இது போல் கட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா காலையில் நம்ம எழுந்து செய்யும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சத்தான ரெசிபி. லீஷராக ஃப்ரீயாக இருக்கும்போது கட் பண்ணி வச்சிடணும். தண்ணியில் போட்டு அலசாமல் நல்லா கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா நம்ம செய்யும்போது எடுத்து நல்லா ஒரு 2 முறை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து இது போல் செஞ்சுக்கலாம். அர்ஜென்ட்டுக்கு நம்மளால் இது போல் பொடியாக கட் பண்ண முடியாது. ஃப்ரீயாக இருக்கும்போது கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது 2 கீரையோட தண்டு இது போல் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இது போல் மீடியமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தாளிக்க கருவேப்பிலை, மீடியம் சைஸ் தக்காளி 2 இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் 9 பற்கள் பூண்டு, பெரிய பற்கள் கொண்ட பூண்டு தான். இதை கட் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். 1/4 துண்டு இஞ்சி, இதை நல்லா நைஸாக அம்மியில் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கடையில் விற்கிறத விட நாமளே ரெடி பண்ணி செய்யும்போது ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணும்போது 3/4 பாகம் பூண்டு இருக்கணும், 1/4 பாகம் தான் இஞ்சி இருக்கணும். ஏன்னா இஞ்சி ரொம்ப சூட்டை அதிகம் பண்ணி விட்டுடும். அதனால் பார்த்துக்கோங்க. இப்போ இதில் பாருங்கள், இது ரங்கோன் மொச்சை அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மொச்சை இது சாதா மொச்சை. இது நல்லா ஒரு 6-7 விசில் விட்டாலும் கூட 3/4 பாகம் தான் வெந்து வரும். ஆனால் இது ஒரு 5 விசில் விட்டாலே இது போல் நல்லா பூ போல் வெந்து வந்துடும். இந்த ரங்கோன் மொச்சை நம்மளுடைய மார்பு சளி மற்றும் சளி இருமலை போக்கக்கூடிய தன்மை கொண்டது. இதை நம்ம குழம்பாகவும் செய்யலாம். இப்போ இதை தான் கீரை தண்டோடு போட்டு நான் பொரியல் செய்ய போகிறேன். நல்லா ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துகிட்ருக்கேன். முதல்லையே நம்ம வேக வைக்கிறதுக்கு முன்னாடி 7 ஹவர்ஸ்லேருந்து 8 ஹவர்ஸ் ஓவர் நைட் ஊற விட்டு எடுத்துட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துகிட்ருக்கேன். இதில் தண்ணி அடியில் இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள்: தாளிக்க கடுகு 1/4 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் உளுந்து, ஒரு 4 கொட்டை அளவுக்கு புளி ஊற விட்டுக்கோங்க. பெருங்காயம், மிளகாய் தூள் கரெக்டாக ஒரு 2லேருந்து 2.5 டீஸ்பூன். நம்ம காரத்துக்கு ஏற்றப்போல் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள். ஓகே, இது எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், வானலில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் சேர்த்துக்கலாம். பருப்பு நல்லா செவந்ததும் வெங்காயம், கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் 2 நிமிஷம் வதங்கினோடனே இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு நான் அம்மியிலே அரைச்சிட்டேன். அம்மியில் அரைக்கும் போது நமக்கு நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்கும். இதை நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம், இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் நல்ல எண்ணெயில் வதங்க விடலாம். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். இதில் இஞ்சி பூண்டு விழுது எதுக்கு நம்ம மெயினாக சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொச்சையானது வாய் தொந்தரவு இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம இஞ்சி பூண்டு கட்டாயம் சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி நல்லா வதங்கினோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கீரை தண்டை சேர்த்துக்கலாம். ஒரு பெரட்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், சாம்பாருக்கு யூஸ் பண்ணுற நார்மல் மிளகாய்த்தூள் தான். மிளகாய்த்தூள், கல்லுப்பு, 1/4 சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், பெருங்காயம், கல்லுப்பி எல்லாமே சேர்த்துட்டேன். மொச்சை நம்ம வேக வைக்கும் போதே அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு நான் வேக வச்சு எடுத்துருக்கேன். அதனால் இதில் 1/4 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே எண்ணெயில் நல்லா வதக்கி விடும்போது சட்டுன்னு நமக்கு அந்த மிளகாவுடைய அந்த வெடிப்பு ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். டக்குன்னு நமக்கு சுருண்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த கீரை தண்டு வேகிறதுக்கு நமக்கு ஒரு 10 மினிட்ஸ் போதும். இப்போ நம்ம இதில் ஒரு 100 ml அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். போதும். ஏன்னா கீரை தண்டை இன்னும் கொஞ்சம் தண்ணி விடும். நமக்கு 100 ml அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். மொச்சை நம்ம வேக வைக்கும்போது அதில் தண்ணி இருந்ததுன்னா அந்த தண்ணியோட அளவுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் நம்ம தண்ணியோட அளவை இதில் குறைச்சிக்கணும். இப்போ இதில் தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால் இதில் 100 ml அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா வேகட்டும். தட்டு போட்டு மூடி விட்டுட்டோம்னா நல்லா நமக்கு ஈஸியாக தண்டு வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா இதில் நம்ம சேர்த்த கீரை தண்டு நல்லா வெந்து வந்துடுச்சு. 3 கொட்டை அளவுக்கு நம்ம புளி ஊற விட்டோம் இல்லையா, அதையும் இதிலேயே கரைச்சி விட்டுட்டேன். இப்போ நம்ம லாஸ்ட்டாக இதை சேர்த்துக்கணும். முதல்ல சேர்க்கக்கூடாது, ஏன்னா நல்ல குழைய வெந்திருக்கிறதுனால ஃபைனலாக நம்ம இதை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொஞ்சம் தண்ணி நல்லா சுருண்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சாம்பார் சாதம் அதே போல் ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கு இது போல் நல்லா தொக்காய் இறக்கிக்கிட்டோம்னா நல்லா பிரமாதமாக இருக்கும் டேஸ்ட்டு. நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸாக போட்டு பிள்ளைகளுக்கு வந்து கலந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா நல்லா வந்து சுருளை விட்டுக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் சுருளை விட்டு தான் இறக்க போகிறேன். ரைஸில் போட்டு கலந்துக்கலாம். மற்றதை வந்து நம்ம சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசத்துக்கு தொட்டுக்கலாம். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து நீர் நல்லா சுண்டி வரட்டும். இப்போ பாருங்கள் நல்லா வந்து சுருண்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம எப்பவும் போல் 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை கலந்து விட்டுட்டு வடித்து ஆற விட்ட சாதத்தில் இந்த மொச்சை கீரைத்தண்டு பொரியலை போட்டு நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப அருமையான ஒரு ஹெல்த்தியான சோறு நம்ம வந்து பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம். சைடிஷ் நல்லா அருமையான ஆரோக்கியமான சைடிஷ். லஞ்ச் பாக்ஸுக்கு நல்லா ஆரோக்கியமான சோறு நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்ட மறக்காதீங்க. அதோட ஆல் என்ற ஆப்ஷனையும் நீங்கள் தட்டி விட்டால் தான் டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ.